இப்போ இங்கேருந்து நம்ம அவலாஞ்சி போயிட்டு அவலாஞ்சில் வந்து பியூட்டிஃபுல்லாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லேக்கு தான். நின்றுட்டு இருக்கிற இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டம் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு சிறுத்தை, காட்டெருமை, இந்த மாதிரி வைல்டு அனிமல்ஸ்லாம் அதிகமாக வந்து இந்த இடத்துல வந்து உலாவும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பின்னாடி இருக்கு பாருங்கள், இப்படியே நம்ம வந்து உள்ளார போகணும் பாருங்கள். சுற்றி முத்தில் என்ன தவிர ஆளே இல்லை. காடு தாண்டி மலையை தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். அதுவும் யாருமே இல்லாதப்ப மேன் வெர்சஸ் வைல்டு மாரி நான் போயிட்டுருக்கேன் காட்டுக்குள்ளார தனியாக. உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து நான் போயிட்டுருக்கேன். இந்த எல்லையை தாண்டக்கூடாது, மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள். நான் மட்டும் இருக்கிறதே எனக்கு ஒரு பயமாக தான் இருக்குது இந்த இடத்துல. நான் சுற்றிலும் காடு இல்லையா, காட்டில் அனிமல்ஸ்லாம் எந்த நேரத்தில் எந்த சைட்லேருந்து வந்து நம்மளை அட்டாக் பண்ணணும்னு சொல்ல முடியாது. பொதுவாக இந்த மாதிரி வாட்டர் பாடிஸில் வந்து அனிமல்ஸ் இன்கேஸ் இருக்குது அப்படின்னா தண்ணி குடிக்க வரும். அதுவே நமக்கு ஒரு ஆபத்து தான். நாம் இப்போ எமரால்டில் இருக்கோம். ஆக்சுவலாக எமரால்டு வேலி போயிட்டு இங்கேருந்து எமரால்டு வேலி 12 கிலோமீட்டரு. அங்கே போய் பார்த்துட்டு பஸ்ஸில் திரும்ப வந்துட்டோம். நாம் ஆக்சுவலாக அவலாஞ்சி போகிறதுக்கு பிளான் பண்ணோம். எமரால்டு தான் வந்து ஜங்ஷன் பாயிண்ட்டு. ஸோ அதனால் இங்கேருந்து பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா 12:15 தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 9:15 தான் ஆகுது. இன்னும் 3 மணி நேரம் இங்கே உட்கார முடியாது. ஏன்னா மதியம் வந்து 1:20க்கு அங்கே பஸ் இருக்குது திரும்ப ஊட்டிக்கு, அதாவது அவலாஞ்சிலேருந்து ஊட்டிக்கு 1:20. அதை விட்டால் அடுத்து 6:30 மணிக்கு தான் லாஸ்ட்டு பஸ்ஸான். ஸோ அதனால் நம்ம 1:20க்கு பிடிக்கணுன்னா இப்போ இங்கே 12 மணி 3 மணி நேரம் வேஸ்ட்டு. அதனால் இங்கே லோக்கலில் வந்து ஒரு கேபு புக் பண்ணியிருக்கிறேன். இது ஆக்சுவலாக 700 சொன்னாங்க. அது அவங்கள்ட்ட பார்கெயின் பண்ணி ஃபைனலாக 450 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம அவலாஞ்சி போயிட்டு அவலாஞ்சில் வந்து லேக்லாம் இருக்குது, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு வெஹிக்கிளில் மேலே வந்து கூட்டு போவாங்க. அதை காலிஃப்ளவர் மவுண்டைன் அப்படின்னு சில இடம்லாம் சொல்கிறாங்க, வியூ பாயிண்ட்டு. அங்கே கூட்டு போவாங்க. அதை போய் பார்த்துட்டு நம்ம திரும்பி ரிட்டர்ன் வரலாம். இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு அவலாஞ்சி? இங்கேருந்து 10 கிலோமீட்டர் ஆகும். அவலாஞ்சி சைடில் வேறு எது பார்க்குற மாதிரி இருக்கு இடம்? அவ்வளோதான் சொன்னேன். லேக்கு மேலே அந்த அப்பர் பவானி டேம்னா வியூ பார்க்குறதா? அவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல கூப்பிட்டு போறாங்களே, அங்கேருந்து பார்க்குறதா இது வியூ? அங்கேருந்து பார்த்தா தெரியாதுங்க, அதெல்லாம் உள்ளே போகணுங்க. அங்கே வண்டி போகாதுங்க, ரோடு கொஞ்சம் டேமேஜுங்க. ஸோ அங்கே போக முடியாதா? இப்போ அவங்க இதில் போனாலும் அப்பர் பவானி டேம் பார்க்க முடியாது. ஆமாங்க. இப்போ நம்ம அவலாஞ்ச் வந்துட்டோம். இதுதான் அவலாஞ்சோட செகண்ட் செக் போஸ்ட்டு. ஏற்கனவே ஃபஸ்ட்டு செக் போஸ்ட் வந்து ஃபாரஸ்ட்குள்ளார என்ட்ரு ஆகும்போது இருந்தது. அதுக்குள்ளார பப்ளிக் வெஹிக்கிள்லாம் வந்து வரலாம். அதுலேருந்து உள்ளுக்குள்ளார என்ட்ரு ஆகி இந்த செக் போஸ்ட் வரைக்கும் உள்ளார வர்றதுக்கு பர்மிஷன் இருக்குது. இதுக்கு மேலே நம்மளால் வந்து அதாவது பப்ளிக் வெஹிக்கிள் வந்து உள்ளுக்குள்ளார போகிறதுக்கு பர்மிஷன் கிடையாது. இங்கேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி மேலே போனோம் அப்படின்னா
பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடமும் போகிற இடம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆனால் பப்ளிக் வெஹிக்கிள் எதுவும் போகிறதுக்கு அங்கே பர்மிஷன் இல்லை. அதனால் நம்ம வந்த வெஹிக்கிள்லேருந்து நம்ம இறங்கி இங்கேருந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த சஃபாரி ஒன்று ஆஃப் ரோடில் கூட்டு போவாங்க இல்லையா, அப்பர் பவானி டேம் வரைக்கும் கூட்டு போவாங்க அப்படின்னாங்க. பட் ஆனால் பக்கத்தில் போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் டிக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்போ நம்ம இந்த சஃபாரி கவுண்டருக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்னால் எக்கோ டூரிசம் சொல்லப்படக்கூடிய சூழல் சுற்றுலா ஒன்று இவங்களால் கண்டக்ட் பண்ணப்படுது. இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜீப்பில் வந்து ஆஃப் ரோடில் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார அழைச்சிட்டு போவாங்க. அழைச்சிட்டு போயிட்டு சில வியூ பாயிண்ட்லாம் வந்து அவங்க காமிப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த காலிஃப்ளவர் மவுண்டைன், ஃபால்ஸு, இது மட்டும் இல்லாமல் அவலாஞ்சோட வியூ பாயிண்ட்டு மேலேருந்து பார்க்கலாம். இதெல்லாம் வந்து அவங்க அழைச்சிட்டு போய் காமிப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அப்பர் பவானி டேம்லாம் வந்து பார்க்குற மாதிரி இருந்திருக்கு. பட் முன்னாடி பெஞ்ச மழையினால் ரோடு ரொம்ப டேமேஜ் ஆகிட்டதுனால இப்போ வந்து அப்பர் பவானி டேம்கிட்ட கூட்டு போகிறது கிடையாது. மற்ற வியூ பாயிண்ட்ஸ்லாம் போயிட்டு நம்ம திரும்பி ரிட்டர்ன் வரலாம். இதுக்கு வந்து அவங்க 200 rupees வந்து பெர் ஹெட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஜீப்பில் நம்ம சஃபாரி போகிறதுக்கு. உள்ளாரே ஒரு கேன்டீன் ஒன்று ரன் பண்ணுறாங்க. நான் மார்னிங் 6 மணிக்கெலாம் கிளம்பி வந்ததுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. அதனால் இங்கே போயிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்ட்டு 2 தோசை வாங்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தேன். தோசை, சாம்பார், சட்னிலாம் டேஸ்ட்டு ஆவரேஜாக இருந்தது. ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம பசிக்கு நல்லா சூடாகவே கொடுத்தாங்க. அதை வாங்கி நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து கிளம்பணும். ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, உங்களுக்கு முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது இருக்குது. நீங்கள் இங்கே டூர் வர்றீங்க அவலாஞ்சிக்கு அப்படின்னா வீக் எண்டில் வர்றது ரொம்பவே பெஸ்ட்டு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஜீப் சஃபாரி போகிறதுக்கு மினிமம் 7 பேர் இருந்தால் தான் சஃபாரி அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் வீக் டேஸில் வந்ததுனால ஆளே இல்லை. என்னை தவிர ஒரு 2 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. அதுவும் நான் லேட்டாக தான் கண்டுபிடிச்சேன். நான் தான் ஃபஸ்ட்டு நேம் கொடுத்தேன். 7 பேர் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஜீப் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் 7 பேர் வர்றாங்களான்னு பார்த்துட்டு நாம் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். நீங்கள் அவலாஞ்சிக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா மழை பெய்கிற காலம், அப்படி இல்லைன்னா மழை முடிஞ்சதுக்கப்புறம் இமீடியட்டாக ஒரு வித்தின் 1 மந்த்துக்குள்ளார போனீங்க அப்படின்னா லேக்லலாம் வந்து நிறைய தண்ணி நிற்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நாங்கள் போனப்போ மழை காலம் அப்படின்னாலும் மழையே இல்லை. அதனால் ஏரியே இல்லாமல் ரொம்ப வற்றி போய் ட்ரையாக இருந்தது. மார்னிங் 6:45க்கு ஊட்டியிலேருந்து நம்மளுடைய பஸ் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஊட்டியிலேருந்து நம்ம 6:45க்கு பஸ் ஏறி அப்புறம் அங்கேருந்து எமரால்டு வேலி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போனோம். எமரால்டு வேலி நம்ம போயிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா எமரால்டுலேருந்து அவலாஞ்சு வரலான்னு பிளான் பண்ணோம். அவலாஞ்சு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப கீழே இறங்கி எமரால்டுலேருந்து வேறு ஒரு ரூட்டில் ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோன்னா அவலாஞ்சு வரும். அவலாஞ்சில் வந்து பியூட்டிஃபுல்லாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லேக்கு தான். லேக்கில் வந்து இப்போ தண்ணி இல்லை, ஒரே ட்ரையாக இருக்குன்னாங்க. இருந்தாலும் இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம எமரால்டு வந்து இறங்கிட்டு எமரால்டுலேருந்து பஸ் வசதிங்கிறது அந்தளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அவலாஞ்சிக்கு கிடையாது. ஒரு நாளைக்கு 2 சர்வீஸ் தான். அதாவது ஊட்டியிலேருந்து வர்றது தான் அது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து சூழல் சுற்றுலான்னு சொல்லிட்டு அவங்க ஜீப்பில் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஜீப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபா வந்து ரெண்ட்டு. நீங்கள் 7 பேர் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். ஸோ அப்படி வரும்போது ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு ஆளுக்கு வந்து 250 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம அது 250 rupees கொடுத்து நம்ம போகலாம். பட் ஆனால் 7 பேர் வரணுங்கிறாங்க. நம்ம வந்து பார்த்தப்போ பார்த்திங்கன்னா இது வீக் டேஸுங்கிறதுனால யாருமே காணும். என்னை தவிர வேறு யாருமே வரல. சரி நேம் கொடுங்கன்னாங்க. நேம் கொடுத்தா நான் மட்டும்தான் வந்திருக்கிறேன்னா. லேக்கில் தண்ணி இல்லையா? ரொம்ப தூரம் போகணுமா? அந்த ஒரு லைட் கம் போஸ்ட் தெரியும், அது இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் தெரியும். ஸோ இதுலேயே அப்படியே போகலாம். ஆமாம். இன்னொரு 1 கிலோமீட்டர் இருக்குமா? இல்லை, அவ்வளோ தூரம் இருக்காது. 200 மீட்டர்ஸ் போகலாம். நீங்கள் ஜீப் டிரைவ்லாம் எதுவும் போகலாம் இல்லையா? அதுதான் வந்திருக்கோம். 8 பேர் வரும். பேர் கொடுத்துட்டீங்களா? பேர் கொடுத்தீங்கன்னா தான் அவங்க கூப்பிடுவாங்க. ஆமாம், அவங்க அதை வச்சு தான் கவுண்ட் பண்ணுறாங்க. அங்கே ஒரு ஹட்டு மாரி இருக்குல்ல கேண்டீன் பக்கத்தில், அங்கே கொடுங்க. அதில் கொடுத்தீங்கன்னா 7 பேர் சேர்ந்தா போதுமா? 7 பேர் சேர்ந்தா அவங்க கூப்பிட்டு போவாங்களாம். நான் ஆல்ரெடி கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ தான் நான் சொன்னேன் என்னை தவிர இங்கே யாருமே இல்லைன்னுட்டு. இன்னும் 2 பேர் இப்போ தான் பார்த்தேன். எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேக் பார்க்குறதுக்காக கொஞ்சம் தூரம் வரைக்கும் நடந்து போயிட்டு வர்றாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள்,
இப்படியே நம்ம வந்து உள்ளார போகணும். பாருங்கள், சுற்றி முற்றிலும் என்ன தவிர ஆளே இல்லை. அந்த 2 பேரும் பார்த்து முடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ எந்த கம்பெனியுமே இல்லாமல் நான் மட்டும் தான் தனியாக வந்திருக்கேன். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வர்ற வழியில் சொன்னார், ஃபாரஸ்ட்டில் வந்து சிறுத்தை, காட்டெருமை, இந்தமாரி அனிமல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். பட் இந்த இடத்துக்கு வருமா என்னன்னு தெரியல. இந்த எல்லையை தாண்டக்கூடாது, மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள்னு போட்டிருக்கு. எனக்கு பின்னாடி ஒரு போர்டு தெரியுதான்னு தெரில, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்களா, போட்டிருக்காங்க போர்டு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு 1 கிலோமீட்டர் வந்து நடந்து போகணுமா. இப்போ நம்ம வந்து தண்ணி நார்மலாக வந்ததுன்னா ஓடக்கூடிய இடம் இதெல்லாம். இப்போ தண்ணி இல்லாததுனால நான் மட்டும் இப்போ போயிட்டுருக்கேன் தனியாக. ஆனால் நல்லா தான் இருக்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் தனிமையில் இருக்கும்போது ஒரு பயமும் சேர்ந்தே இருக்குது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கணும் இந்த இடத்த அப்படிங்கிறதுக்காக தான் வர்றேன். இது பாருங்கள், அப்படியே பின்னாடி காமிக்கிறேன். பாருங்கள், ஆறு அப்படி சின்னதாக போயிட்டுருக்கு பாருங்கள். இப்போதைக்கு வந்து இவ்வளோ தான் இங்கே இருக்குது, தண்ணி ஓடிட்டுருக்கு பாருங்கள். சின்னதாக ஒரு ஓடை மாரி தான் போயிட்டுருக்கு. நான் பின்னாடி விழுந்துட போகிறேன், ஆற்றுல பள்ளமாக இருக்குது. இயற்கைனா இயற்கை தாங்க. இயற்கை வந்தீங்கன்னா நம்மளோட எல்லா மனக்கவலையும் நீங்கி ஒரு ரெஃப்ரெஷ் ஆன மாரி இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இடத்துல நம்ம இருக்கிறதும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். தண்ணி கம்மியாக வந்தால் கூட இதை பார்த்துட்டு இந்த இயற்கை என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லதான். நீங்கள் வர்றீங்கன்னா தயவு செஞ்சு பிளாஸ்டிக்லாம் அங்கங்கே போடாதீங்க. இங்கே பிளாஸ்டிக் வந்து பேன் பண்ணியிருக்காங்க, அதனால் பிளாஸ்டிக்லாம் இது பண்ணாதீங்க. நான் வந்து என்ன பண்ணேன், நேராக வந்து கவுண்டரில் வந்து என்னோடய நேமை மட்டும் கொடுத்துருக்கேன். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நேம் கொடுத்தாச்சு, நேம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ 2 பேர் வந்தாங்களா, அவங்கள்ட்டையும் சொல்லி கொடுக்க சொல்லியிருக்கேன். 7 பேர் ஆள் நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் மேலே ஜீப் சஃபாரி போகிறதுக்கு. ஏன்னா 1:30 மணிக்கு நமக்கு பஸ்ஸு வந்துடும். அப் அண்ட் டவுன் 1 ஹவர் ஆகுமா மேலே போயிட்டு வர்றதுக்கு. நம்ம அதுக்குள்ளேயே பார்த்துட்டு வந்துடணும் இல்லையா, அதுக்காக தான் வந்தேன். சரி, அது வந்தால் நாங்கள் கூப்பிட்றோம், ஆள் 7 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா கூப்பிட்றோன்னாங்க. சரின்னு கொடுத்துட்டு வந்து அவங்களே அனுப்பியிருக்கிறேன். இப்போதைக்கு 3 பேராச்சு, இன்னும் 4 பேர் வேணும். பார்ப்போம், அதுக்குள்ளேயே நம்ம ஒரு ரவுண்டு வந்து அப்படியே அந்த லேக் கண்ணுக்கு தெரியுதான்னு பார்ப்போம். ஏதோ கொஞ்சம் தண்ணி இருக்குது, பார்த்தா தெரியுதுன்னாங்க. அதனால் நம்ம அப்படியே போகலாம். கொஞ்சம் தூரம் வரைக்கும் நம்ம நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த இடம்லாம் வந்து யாரும் காமிச்சிருக்காங்களான்னு தெரியல யூடியூப்பில். ஏன்னா உள்ளுக்குள்ளார வந்துருப்பாங்களானுங்கிறது எனக்கு தெரியல. வெளியிலேருந்து லேக்கெலாம் காமிச்சிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன் வீடியோஸு. ஆனால் லேக்குள்ளாரையே நடந்து ட்ராவல் பண்ணி வர்றதுங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுவும் யாருமே இல்லாதப்ப மேன் வெர்சஸ் வைல்டு மாரி நான் போயிட்டுருக்கேன் காட்டுக்குள்ளார தனியாக. ரொம்ப தூரம் போக வேணாம்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் தூரம் மட்டும் போயிட்டு கண்ணு கட்டின தூரம் ஏதாவது லேக் கண்ணுக்கு தட்டுப்படுதான்னு பார்க்கலாம். உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து நான் போயிட்டுருக்கேன். நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே. அதை பாருங்கள், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தண்ணியே காணும். ஐயய்ய, என்னங்க இவ்வளோ ட்ரையாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து சீசன், மழை காலம் தான் இது. தண்ணி அவ்வளோ இருந்திருக்கணும். இந்த வாட்டி சரியாக மழை பெய்யலை அப்படின்னாங்க. நான் மேலே எமரால்டு லேக் போயிருந்தப்ப இது பாருங்கள், பின்னாடி இங்கேயும் போட்டிருக்காங்க, தாண்டி போகக்கூடாதுன்னு. டோன்ட் கிராஸ் பியாண்ட் திஸ் லிமிட், தோஸ் ஹூ வயலேட் வில் பி பனிஷ்ட். இந்த எல்லையை தாண்டக்கூடாது, மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள். நான் மீறி போகிறேன்னு நினைக்காதீங்க, அவங்களே போக சொன்னாங்க. அதனால தான் நான் இப்போ வந்திருக்கேன். பாருங்கள், சுற்றி முற்றிலும் பொட்டல் காடு மாரி இருக்குது. அது பாருங்கள், அந்த இடம்தான் வந்து தண்ணி தேங்குறது தெரியுதா உங்களுக்கு எனக்கு பின்னாடி? அதுதான் லேக்கு மாரி தண்ணி அவ்வளோ இருக்கும். இந்த இடம்லாம் ஃபுல்லாக ஆறாக தண்ணி ஓடக்கூடிய இடம். இப்போ நான் நின்று பேசிகிட்டு இருக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடக்கூடிய இடம். இப்போ இந்த சின்ன பள்ளத்தில் மட்டும்தான் தண்ணி இப்போ ஓடிட்டுருக்கு. இந்த இடத்துல மட்டும்தான் தண்ணி ஓடிட்டுருக்கு, வேறு எங்கேயும் இல்லை. அது லைட்டாக இருக்குது தண்ணி. நம்ம இந்த மேட்டு மேலே நின்று கொஞ்சம் தூரம் பார்த்துட்டு அங்கேயும் கண்ணுக்கு தெரியலன்னா இதுக்கு மேலேயும் நம்ம போக போகிறது கிடையாது. இதோட நம்ம லிமிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம திரும்பி வந்துடலாம். யோவா,
காடு தாண்டி மலையை தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். உண்மையிலே நான் அதான் நினைக்கிறேன், இந்த தண்ணி இல்லாமல் இந்த இடத்த பார்க்குறதுக்கே இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கே, தண்ணி இருந்து இந்த இடத்த பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிறது தான். பாருங்கள், உங்களுக்கு வந்ததுக்கு ஒரு ரவுண்ட் அப்படியே காமிக்கிறேன். யாருமே இல்லை பாருங்கள், நான் மட்டும்தான் நிற்கிறேன். சுற்றிலும் பின்னாடி காடு தான். உங்களுக்கு 360 டிகிரிலையும் சுற்றி காமிச்சிட்டேன். பார்த்தீங்களா, யாருமே இல்லை. உங்களுக்கு நான் இது வரைக்கும் பார்த்துட்டேன். இது இங்கேருந்து பார்த்தா அங்கே தண்ணி தெரியும், இது தெரியுங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே தெரியல. இது அப்படியே நேராக போகுதுங்க. போதுங்க, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். ஏன்னா நான் மட்டும் இருக்கிறதே எனக்கு ஒரு பயமாக தான் இருக்குது இந்த இடத்துல. நான் சுற்றிலும் காடு இல்லையா, காட்டில் அனிமல்ஸ்லாம் எந்த நேரத்தில் எந்த சைட்லேருந்து வந்து நம்மளை அட்டாக் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு தெரியாது இந்த இடத்துல அனிமல்ஸ் எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறது தெரில. பொதுவாக இந்த மாதிரி வாட்டர் பாடிஸில் வந்து அனிமல்ஸ் இன்கேஸ் இருக்குது அப்படின்னா தண்ணி குடிக்க வரும். அதுவே நமக்கு ஒரு ஆபத்து தான். அதனால் எனக்கு இந்த ஏரியாவை பற்றி சரியாக தெரியல, அனிமல்ஸ் எந்த அளவுக்கு இங்கே வரும் அப்படிங்கிறது. ஆனால் வர்ற வழியில் சொன்னார் காட்டிலலாம் இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு இங்கே பக்கத்தில். பட் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு மேபி வாய்ப்பு இருக்கலாம். உங்களுக்கு இந்த ஏரியாவை பற்றி தெரியுது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே அனிமல்ஸ்லாம் வருமா, ரிஸ்க் எதுவும் இருக்கா இல்லைன்னு பாருங்கள். இந்த நீரோட தண்ணி போகிறது சலசலப்பு எவ்வளோ சூப்பராக அப்படியே சவுண்டு கேட்குது பாருங்கள், அருமையாக இருக்குது. ஓகே, இப்போ என்னென்னா நமக்கு 7 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஜீப்பில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். சூப்பராக போய் பார்க்கலாம். இன்கேஸ் 7 பேர் கிடைக்கல அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கேயே வந்து என்னவா இந்த ஊட்டியிலேருந்து 11:30க்கு வந்து அவலாஞ்சி பஸ் இருக்குது. அது வந்து இங்கே வந்து 12:30க்கு வருமா. ஸோ 12:30க்கு இங்கேருந்து பவர் ஹவுஸ்ன்னு மேலே கொஞ்சம் தூரம் போகுமா. அதில் போனால் வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வரலாமா. போய் ஒரு 10 நிமிஷம் அங்கே ஹால்ட் இருக்கும் போல் இருக்குது. ஸோ நம்ம பார்த்துட்டு அப்படியே பஸ்லேயே போயிட்டு அப்படியே பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகி நம்ம அப்படியே ஊட்டிக்கு போயிடலாம். 바람이 불어온 그 밤에 꺼진했던 조각들이 난 떠올라 순간에 falling down 감추려 애썼던 마음 다 들킬까봐 도망가 버렸지. 깊은 밤 잠든 널 내 안에 담아두고 있어. 언제까지나 it's alright 내 안에 너만을 기억할 수 있는 순간이 바로 지금이야. Take me back 그 밤을 되돌리고 싶어. 내가 지키려 했던 모든 건 다 부서져 버렸어 정말. It's alright 내 숨겨왔던 비밀을 하늘에 고이 담았어. It's alright. இப்போ எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பவர் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இது வரைக்கும் இப்படி தான் நம்ம பஸ்ஸில் வந்து போக போகிறோம். இப்போ மணி 12 ஆக போகுது. இப்போ பஸ் வந்துடும்.
ஸோ இதில் ஏறி பவர் ஹவுஸ் வரைக்கும் போயிட்டு அதில் திரும்பி ரிட்டன் நம்ம ஊட்டி போக போகிறோம். ஆக்சுவலாக இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிற இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 6 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா ஆள் நடமாட்டம் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு சிறுத்தை, காட்டெருமை, இந்த மாதிரி வைல்டு அனிமல்ஸ்லாம் அதிகமாக வந்து இந்த இடத்துல வந்து உலாவும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளார அப்படிலாம் நடந்து போனேன், உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா. அங்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா அனிமல்ஸ் இருக்கும். பகல் அந்தளவுக்கு வர்றதில்லை, ஆனால் சுத்தமாக வராதுங்கிறது சொல்ல முடியாது. ஸோ அனிமல்ஸ் அட்டாக்குக்கு வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறாங்க. நல்ல வேளை நான் பாதியிலே திரும்பி வந்துட்டேன். ஏன்னா தனியாக வேறு போய் நம்ம மாட்டிக்கிட்டோன்னா என்ன பண்ணுறது. நாம் ஜீப் சஃபாரி போகிறதுக்கு கடைசி வரைக்கும் அந்த 7 பேர் கிடைக்கவே இல்லை. இருந்த 2 பேரும் கிளம்பிட்டாங்க. நான் ஒரு ஆள் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு மேலேயும் நம்ம ஜீப் சஃபாரி ஆள் வருவாங்க, போயிட்டு வரலாம் அப்படின்னாலும் பஸ்ஸு வந்து திரும்ப ரிட்டன் போகிறதுக்கு இப்போ 1:10க்கு வந்து இங்கே திரும்பி ரிட்டன் வரும். பவர் ஹவுஸ் போகிற பஸ்ஸு அவலாஞ்சிக்கு வந்து 1:10க்கு வருமா. அதுதான் கடைசி பஸ் தான். நான் ஆக்சுவலாக நினச்சிட்டு இருந்தேன் ஈவினிங் 6:30க்குன்னு. ஈவினிங் 6:30க்கு வர்ற பஸ்ஸு இங்கேயே ஹால்ட்டாக இதுக்கப்புறம் திரும்ப ஊட்டிக்கு போக தான். அதனால் நாம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணிகிட்டு இருந்த பஸ்ஸும் கரெக்டாக 12:30க்கெலாம் வந்து அவலாஞ்சிக்கு வந்தது. இப்போ நாம் இந்த பஸ்ஸில் ஏறி நேராக பவர் ஹவுஸ் போக போகிறோம். பவர் ஹவுஸ் போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு 10 மினிட்ஸ் அங்கே ஹால்ட்டாம் பஸ்ஸு சுற்றி பார்த்துட்டு அதே பஸ்லேயே திரும்ப நம்ம ஊட்டிக்கு போயிடலாம். பஸ்ஸில் மேலே ஏறி பார்த்தா நமக்கு முன்னாடி 3 பேர் தான் அதில் உட்காந்துருந்தாங்க. நம்மளோட சேர்த்து 4வது பேர். இப்போ மேலே பவர் ஹவுஸில் பார்த்திங்கன்னா அங்கே பெரிய லெவலில் கிராமங்களோ எதுவுமோ கிடையாது. இதுக்கப்புறம் வந்து பப்ளிக்குக்கும் வந்து மேலே போகிறதுக்கு வந்து பர்மிஷன் கிடையாது. இந்த பஸ்ஸில் போனால் மட்டும்தான் நீங்கள் பவர் ஹவுஸ் வரைக்கும் போக முடியும். அங்கே வந்து ஒரு பவர் ப்ராஜெக்ட் ஒன்று நடக்குது, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. அதனால் எல்லாராலையும் அங்கே உள்ளுக்குள்ளார போக முடியாது. மேலே பார்த்திங்கன்னா இந்த பவர் ப்ராஜெக்டில் வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது, அங்கே வேலை பார்க்குற எம்ப்ளாயிங்களுக்காகவே மெயினாக வந்து இந்த பஸ் வந்து அங்கே போய்கிட்டு இருக்கு. நாம் போகிற இந்த ரோடை பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ரோடு தான். உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது. ஒரு வெஹிக்கிள் போனதுன்னா இன்னொரு வெஹிக்கிள் மாறுறதுக்கு கூட இடம் கிடையாது. ஸோ இந்த ரோட்டில் தான் இப்போ நாம் ட்ராவல் பண்ணி மேலே பவர் ஹவுஸ் வரைக்கும். பெரிய பவர் ப்ராஜெக்ட் நடந்துகிட்டு இருந்தது. இங்கே பப்ளிக் யாரும் உள்ளார வர்றதுக்கு வந்து அலோடு கிடையாது. நாம் அங்கே உள்ள ஏஇ ஒருத்தர்கிட்ட பேசி ஸ்பெஷல் பர்மிஷன் உங்களுக்காக வாங்கி இந்த இடத்த காமிக்கிறோம். பட் உள்ளுக்குள்ளாரெலாம் நம்மளால் காமிக்க முடியாது. இந்த இடம் 2017 கேரளாவில் ஒரு பெரிய ஃப்ளட்டு வந்தப்போ கடுமையான சேதம் ஏற்பட்டுச்சான். இந்த பக்கம்லாம் தண்ணி ஃபுல்லாக அடிச்சுட்டு போயிட்டு பின்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு பைப் இருக்கு இல்லையா, அந்த பைப் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் பவானி டேம்லேருந்து தண்ணியை இங்கே கொண்டு வந்து இங்கேருந்து பவர் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த இடத்துலலாம் ஈவினிங் ஒரு 6-6:30 மணிக்கு மேலே பார்த்தா சிறுத்தை சர்வசாதாரணமாக நின்றுட்டுருக்குமா. நைட்டில் வந்து வெளியில் வர்றது அந்தளவுக்கு சேஃப்டி கிடையாதான். இவங்க வந்து இந்த இடத்துல தான் ஸ்டே பண்ணியிருக்காங்களாம். அங்கே உள்ள இன்ஜினியர் பேசிகிட்டு இருந்தப்போ நம்மள்கிட்ட சொன்ன விஷயம், அவரே வந்து 4-5 வாட்டிக்கு மேலே வெளியில் வரும்போது இங்கே வந்து சிறுத்தை நிற்கிறத பார்த்துருக்குறாரு. ஸோ கொஞ்சம் டேஞ்சரான இடம் தான். அதனால் நாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போவோம். இது டே டைம் அந்தளவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லாக போகலாம். தூரத்தில் ஒரு ஃபால்ஸ் தெரியுது பாருங்கள், அந்த ஃபால்ஸ் பக்கத்தில் நமக்கு போய் பார்க்க முடியாது. ஸோ அப்படியே போவோம். இன்னொரு இடத்துல ஒரு ஃபால்ஸ் ஒன்று 7 ஃபால்ஸுன்னாங்க. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். பக்கத்தில் போக முடியாது, கொஞ்சம் தூரத்துலேருந்து உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன்.
அவலாஞ்சும் வந்து அதிகமான மழைப்பொழிவு இருக்கக்கூடிய ஒரு இடமா. ஸோ அதனால் இங்கே வெளியிலே வர முடியாது நாங்கள் மான்சூனில். அதுமாரி லேண்ட்ஸ்லைடுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் போல் இருக்குது இந்த இடத்துல. நார்மலாக பார்த்தீங்கன்னா பப்ளிக்கு வந்து இங்கே பர்மிஷன் கிடையாது. ஸோ நம்ம பஸ்ஸில் வந்திருக்கிறனால இவ்வளோ தூரம் நம்மளால் வர முடியுது. இல்லைன்னா முன்னாடி செக் போஸ்ட் அவலாஞ்சில் உள்ள செக் போஸ்ட்லேயே வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. மேலே வர்றதுக்கு பர்மிஷன் தேவை. ஸோ பஸ்ஸில் வர்றதுனால இது ஒரு அட்வான்டேஜ் நமக்கு. நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த மலையோட பேக் சைடில் தான் அப்பர் பவானி டேம் இருக்குது. அந்த டேம்லேருந்து தான் தண்ணியை இந்த டியூப் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த குழாய் மூலயமா கீழே கொண்டு வந்து பவர் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நம்மளை அந்த ஜீப் சஃபாரி கூட்டு போகிறேன்னு சொன்னது இந்த இடத்துக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த மலை மேலே. ஏன்னா அங்கேருந்து வியூ பாயிண்ட் பார்க்கலாம் அப்பர் பவானி. அதாவது முன்னாடி அந்த இது இருந்து தான், பட் இப்போ அது இல்லை அப்படின்னாங்க. இப்போது நம்ம வந்து இறங்கின பஸ்ஸு வந்து நமக்காக ரெடியாக நிற்கிது. இப்போ நாம் இந்த பஸ்ஸில் ஏறி திரும்பவும் நம்ம ஊட்டிக்கு ரிட்டர்ன் ஆகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். அடுத்தடுத்து சூப்பரான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது.